ஸ்டூடெண்ட்ஸ் போன வீடியோவில் காஜ் ப்ரெஷர் அண்டு அப்சல்யூட் ப்ரெஷர் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பாஸ்கல்ஸ் லா பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் பாருங்கள், த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பாஸ்கல்ஸ் லா அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். பாஸ்கல்ஸ் பிரின்சிபல், இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் பிளைசி பாஸ்கல், எ பிரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிக்ஸிஸ்ட். பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிற நேமே அந்த சயின்டிஸ்டோட நேம். அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸிஸ்ட். So what is the Pascal's law? The law states that the external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. அதாவது வெளிப்புறத்திலிருந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அங்கே உள்ளே இருக்க லிக்விட் வந்து டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்விட். இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு கிளாஸ் பல்ப் மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு அந்த பல்ப், அந்த கிளாஸ் வெசல்குள்ளே நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ வாட்டரை வந்து அந்த கிளாஸ் வெசல்குள்ளே ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டனால் புஷ் பண்ணும்போது வாட்டர் வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா. பாருங்கள், பாஸ்கல்ஸ் லா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் எ கிளாஸ் வெசல் ஹேவிங் ஹோல்ஸ் ஆல் ஓவர் இட்ஸ் சர்ஃபேஸ், ஃபில் இட் வித் வாட்டர், புஷ் த பிஸ்டன். இப்போ நம்ம அந்த கிளாஸ் வெசல்குள்ளே வாட்டரை ஃபுல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்டனால் புஷ் பண்ணுறோம். த வாட்டர் ரஷஸ் அவுட் ஆஃப் த ஹோல்ஸ் இன் த வெசல் வித் த சேம் ப்ரெஷர். நம்ம அந்த வாட்டரை வந்து உள்ளே கொடுத்த உடனே பிஸ்டனால் புஷ் பண்ணும்போது அந்த எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷரோட புஷ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ப்ரெஷரோட வாட்டர் வெளியில் வரும். த ஃபோர்ஸ் அப்ளைடு ஆன் த பிஸ்டன் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் ஆன் வாட்டர் அப்படிங்கிறோம். திஸ் ப்ரெஷர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி த்ரூஅவுட் த லிக்விட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இந்த ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால தான் வாட்டர் வந்து என்ன ஆகுது, எல்லா சைட்ஸ்லேயும் ஃபோர்ஸாக வெளியே வருது. இந்த பாஸ்கல்ஸ் லாக்கு இன்னொரு ஈஸியான எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பாலில் வந்து ஸ்மால் ஹோல்ஸை போட்டு ஒரு பக்கெட் வாட்டருக்குள்ளே அந்த ரப்பர் பாலை விட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வாட்டர் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பால்லேருந்து வாட்டர் வந்து எல்லா ஹோல்ஸ்லேயும் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது பாஸ்கல்ஸ் லாக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஈஸியான எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், do you understand now what is Pascal's law? So this principle is applied in various machines used in our daily life. நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த பிரின்சிபல் வந்து நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, now we are going to see ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஹைட்ராலிக் ப்ரெஸ்னால் என்ன? இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து எங்கெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்லாம் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. Pascal's law became the basics for one of the important machines over developed the hydraulic press அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ராலிக் ப்ரெஸ் வந்து பாஸ்கல்ஸ் லாவோட பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 pistons இருக்குது. ஹைட்ராலிக் ப்ரெஸ் இந்த பிக்சரில் பாருங்கள், 2 pistons இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 cylinders ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இந்த பிக்சர்லேயே பாருங்களேன், ஒன்று வந்து நல்லா ப்ராடாக இருக்குது, இன்னொன்று வந்து எப்படி இருக்குது, ரொம்ப வந்து நேரோ டியூபாக இருக்கும். ஸோ அப்போது தே ஆர் ஃபிட்டட் வித் பிஸ்டன்ஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் ஸ்மால் ஏ அண்டு கேபிட்டல் ஏ. ஸோ இதில் கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஒன்று வந்து ஸ்மால் ஏ, இன்னொன்று வந்துட்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். த ஆப்ஜெக்ட் டு பி லிஃப்டட் இஸ் பிளேஸ்டு ஓவர் த பிஸ்டன் ஆஃப் லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. அந்த எந்த ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து லிஃப்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை எங்கே வச்சுருக்கோம், நம்ம அந்த பிஸ்டனை அந்த பிஸ்டனோட மேலே லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட மேலே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா F2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் காட்டுறாங்க இல்லையா. ஸோ த ஃபோர்ஸ் F1 இஸ் அப்ளைடு ஆன் த பிஸ்டன் ஆஃப் ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. த ப்ரெஷர் P produced by small piston is transmitted equally to large piston and a force F2 acts on A which is larger than F1. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து F1 வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் இந்த பிஸ்டன் மூலமாக. அப்போது இந்த ப்ரெஷர் P produced by small piston எதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி டு லார்ஜ் பிஸ்டன் அண்ட் a force F2 acts on A which is much larger than F1. F1 விட லார்ஜர் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகும். அப்போ
pressure on piston of small area A is given by P is equal to F1 by A1 அப்படின்னு சொல்கிறோம். அப்ளையிங் பாஸ்கல்ஸ் லா, இங்கே பாஸ்கல்ஸ் லா அப்ளை ஆகுது, ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா. அப்போது அந்த பாஸ்கல்ஸ் லா படி பார்க்கும்போது லார்ஜ் பிஸ்டன் ஆஃப் ஏரியா கேபிட்டல் ஏ வில் பி சேம். அப்போ சேம் ஈக்குவலாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும்னு பாஸ்கல்ஸ் லாவில் பார்த்தோம் இல்லையா. அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த லார்ஜ் ஏரியாவில் இருக்க கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு அதுவும் அந்த ப்ரெஷருக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், எப்படி ஸ்மால் ஏரியாவுக்கு வந்து P is equal to F1 by A1 வருதோ அதே மாதிரி லார்ஜ் ஏரியாவோட ப்ரெஷரும் F2 by A2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு P is equal to F1 by A1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் P is equal to F2 by A2. ஸோ F1 by A1 equal to F2 by A2. ஸோ F2 equal to F1 into A2 by A1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். So in the ratio A2 by A1 is greater than 1, the force F2 that acts on the large piston is greater than the force F1 acting on the smaller piston அப்படின்னு சொல்கிறோம். The hydraulic system working in this way are known as force multipliers. hydraulic pressure வந்து ஒர்க் பண்ணுற இந்த வே வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம force multipliers அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Next we are going to see density. Density, do you know that density is equal to what formula? Mass by volume. Density அப்படிங்கிறது நமக்கு இருக்க அந்த கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸோட மாஸும் வால்யூமோட ரேஷியோவும் அதுதான் நமக்கு என்ன கொடுக்கும், டென்சிட்டியை கொடுக்கும். இந்த டென்சிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கோம். ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க்னால் சேம் ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வாட்டர் வந்து 250 சென்டிமீட்டர் க்யூப்பில் ஒரு பிஸ்டன் ஒரு ஃப்ளாஸ்க்லேயும் இன்னொரு ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 250 ml கெரசினும் எடுத்துக்கிறோம். மெஷர் தம் இன் எ பேலன்ஸ். த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் வில் பி ஹெவியர் தென் ஃபில்டு வித் கெரசின். கெரசின் இருக்கிறத விட வாட்டர் வந்து ஹெவியராக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரசின் அண்ட் வாட்டர் இன் ரெஸ்பெக்டிவ் ஃப்ளாஸ்க்கு. ஸோ ஒன்று இதில் வந்துட்டு கெரசினோட மாஸும் வாட்டரோட மாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் ரெண்டோட ஃப்ளாஸ்கோட வெயிட்டுமே எப்படி இருக்குது, நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் டென்சிட்டி பெட்டர் லெட் அஸ் அஸ்யூம் தட் த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் பி 80 கிராம் அப்படிங்கும்போது த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் இஸ் 330 கிராம் அப்படிங்கிறோம். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் மாஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ். Density means what? Mass per unit volume அப்படின்னு சொல்கிறோம். SI unit of density is kilogram per meter cube. So kilogram per meter cube அப்படிங்கிறது SI unit of density. So the symbol for density is rho. Symbol for density அப்படின்னா என்ன, rho அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா, relative density of the substance is defined as the ratio of the density of the substance to density of water at 4 degrees Celsius. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா ரெண்டு லிக்விடை கம்பேர் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டென்சிட்டிக்கு வந்து மாஸ் பை வால்யூம்ங்கிற ஃபார்முலா அப்படின்னா, ரிலேட்டிவ் டென்சிட்டினா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கெரசினுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும் அப்படின்னா இங்கே நம்ம என்னன்னு சொல்லலாம், மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல மாஸ் ஆஃப் கெரசின் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கெரசின் டிவைடட் பை மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். அப்போ அதாவது ரெண்டை கம்பேர் பண்ணுறோம், ஒன்று கெரசின் இன்னொன்று வாட்டர். இதை கம்பேர் பண்ணி தான் ரிலேட்டிவ் டென்சிட்டியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். அப்போது ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சர்டன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதை பேஸ் பண்ணி எப்படி ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா, இட் கேன் பி மெஷர்டு யூஸிங் பிக்னோமீட்டர். இதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், பிக்னோமீட்டர் அப்படிங்கிறோம். இந்த பிக்னோமீட்டர் அப்படின்னா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, டென்சிட்டி பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரவுண்ட் கிளாஸ் டாப்பர் வித் எ ஃபைன் ஹோல் த்ரூ இட். இதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் டாப்பர் இருக்கும்,
அதுக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்கும். The function of the hole in a stopper is when the bottle is filled and the stopper is inserted, the excess liquid rises through the hole and runs down outside the bottle. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணும்போது அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப்பர் வந்து இன்சர்ட் ஆகி எக்ஸஸ் லிக்விட் வந்து அந்த ஹோல் வழியாக அவுட் சைடு த பாட்டிலுக்கு போயிடுது. பை திஸ் வே த பாட்டில் வில் ஆல்வேஸ் அப்டைன் த சேம் வால்யூம் ஆஃப் வாட் எவர் த லிக்விட் இஸ் filled in provided the temperature remains constant. ஸோ இந்த பாட்டில் வந்து டென்சிட்டி பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணக்கூடிய லிக்விட் அதில் நம்ம அந்த லிக்விட் அதில் உள்ளே விடும்போதே என்னாகும் அப்படின்னா எக்ஸஸ் லிக்விட் வந்து ரைஸ் ஆகி அந்த ஹோல் வழியாக உள்ளே போய் நமக்கு அவுட் சைடு த பாட்டிலுக்கு போயிடுது. அப்போது ரிலேட்டிவ் டென்சிட்டி அந்த டெம்பரேச்சர் அங்கே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து அங்கே இருக்க அந்த ரீடிங்ஸ் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see floating and sinking. floating அப்படின்னா என்ன, சிங்கிங்னா என்ன, நமக்கு நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சம்டைம் அந்த லைட் வெயிட் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் மேலே போட்ட உடனே என்ன ஆகும், வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். வெயிட் ஹெவியாக இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும், உள்ளே போயிட்டு சிங்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பரை வந்து ஒரு வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கும் போது பேப்பரை வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதுவே ஒரு ஸ்டோனை உள்ளே போட்டோம்னா அந்த ஸ்டோன் என்ன ஆகும், அப்படியே வந்து சிங்க் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஃப்ளோட்டிங் அண்டு சிங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். வெதர் an object will sink or float in a liquid is determined by the density of the object compared to the density of the liquid. ஸோ அப்போ ஃப்ளோட் ஆகிறதும் சிங்க் ஆகிறதும் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதோட டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், இட் வில் ஃப்ளோட். அப்போது நம்ம கொடுத்துருக்க அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விடை விட லெஸ் டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் ஆஃப் வுட் which is less dense than water, it will float on it. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீஸ் ஆஃப் வுட்டை போட்டோம்னா வாட்டரோட டென்சிட்டியை விட அது கம்மியாக இருக்கிறதுனால அது ஃப்ளோட் ஆகும். அதே மாதிரி மோர் டென்சிட்டி தென் வாட்டர், எக்ஸாம்பிள் ஸ்டோன் போட்டோம்னா அது என்ன ஆகும், இட் வில் சிங்க் இன்டு இட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், do you understand what is floating and sinking? இதை பேஸ் பண்ணி application of principle of flotation. See this picture, this is hydrometer அப்படின்னு சொல்கிறோம். இந்த hydrometer அப்படின்னா என்ன, a direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer. டைரக்டாக நமக்கு டென்சிட்டி ஆஃப் த லிக்விடோ அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விடோ கால்குலேட் பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது என்ன, எதை பேஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோட்டேஷனை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. that is the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. ஹைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் போடுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே மேலே மிதக்கும். அப்போது அங்கே என்ன ரீடிங் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அதோட டென்சிட்டியோ ரிலேட்டிவ் டென்சிட்டியோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஹைட்ரோமீட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சிலிண்டரிக்கல் ஸ்டெம். ஹைட்ரோமீட்டருக்குள்ளே என்ன இருக்குது, சிலிண்டரிக்கல் ஸ்டெம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் மேலே ஒரு லாங் டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் சிலிண்டரிக்கல் ஸ்டெம் அப்படிங்கிறோம். அதுக்குள்ளே ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்குது and it is lower end and a narrow tube at its upper end. அந்த ஸ்பெரிக்கல் பல்ப் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், லோயர் எண்டுங்கிறோம். அதே மாதிரி நேரோ டியூப் தான் என்னன்னு சொல்லுவோம், அப்பர் எண்ட் அப்படிங்கிறோம். the lower spherical bulb is partially filled with lead salts or mercury. இந்த லோயர் ஸ்பெரிக்கல் பல்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரியும் பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அந்த லெட் ஷார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பதிலாக என்னவும் கொடுக்கலாம், மெர்க்குரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் ஹைட்ரோமீட்டர் டு ஃப்ளோட் ஆர் ஸ்டாண்ட் வெர்டிக்கலி. இதுதான் வந்து அந்த ஹைட்ரோமீட்டர் என்ன பண்ணுது, நமக்கு ஃப்ளோட் பண்ணவோ சிங்க் பண்ணவோ ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள் இந்த பிக்சரில் ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடுக்குள்ளே அந்த ஹைட்ரோமீட்டர் போடுறோம். அந்த ஹைட்ரோமீட்டர் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகும். அப்போது அங்கே வந்து ரீடிங்ஸ் இருக்கும் அந்த ஹைட்ரோமீட்டருக்குள்ளே, அந்த ரீடிங்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே,
So the narrow tube has marking so that relative density of the liquid can be read directly. இந்த நேரோ டியூப்ல தான் வந்து இந்த மார்க்கிங்கை வச்சு தான் அந்த லிக்விடை வந்து நம்ம லிக்விடோட டென்சிட்டியை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர் அப்படிங்கிறது மில்கோட க்ரீமினஸ், மில்க் வந்து எப்படி இருக்கும், திக்காக இருக்குமா அப்படிங்கிறத வச்சு அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சேக்ரோமீட்டர் அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் சுகர் இன் ஏ லிக்விட். ஆல்கஹாலோமீட்டருங்கிறது மெஷரிங் ஹையர் லெவல் ஆஃப் ஆல்கஹால் இன் ஸ்பிரிட். இதெல்லாம் வந்து ஹைட்ரோமீட்டரோட பேசிக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம லாக்டோமீட்டரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாக்டோமீட்டர் அப்படிங்கிறது என்ன? ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் இஸ் எ லாக்டோமீட்டர் அப்படிங்கிறோம். இட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு செக் த க்ரீமினஸ் ஆஃப் த பியூரிட்டி ஆஃப் மில்க். மில்கோட பியூரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? லாக்டோமீட்டரை யூஸ் பண்ணுறோம். த லாக்டோமீட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க். லாக்டோமீட்டர் வந்து என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது? கிராவிட்டி ஆஃப் மில்கை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். So the lactometer consists of long graduated test tube with a cylindrical bulb with the graduation ranging from 15 at the top to 45 at the bottom. So topல வந்து என்ன ரீடிங் இருக்கும்? 15 இருக்கும். பாட்டமில் வந்துட்டு 45 இருக்கும். The test tube வந்து filled with air. The air chamber causes the instrument to float. அந்த ஏர் சேம்பர் தான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃப்ளோட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. The spherical bulb is filled with mercury to cause the lactometer to sink up to the proper level and float up in upright position in the milk. So inside the lactometer there may be a thermometer. The lactometer குள்ள என்ன இருக்குன்னா தெர்மாமீட்டர் இருக்கு. ஸோ த கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும்போது நமக்கு கரெக்டான லாக்டோமீட்டர் ரீடிங் கிடைக்கும். திஸ் லாக்டோமீட்டர் மெஷர் த க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்க். இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மில்க்லாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த பிளேஸில் அந்த சொல்லுவாங்க இல்லையா, பால் வாங்குகிற இடத்துல டெஸ்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன? இந்த க்ரீமினஸ் ஆஃப் த மில்க்கை மெஷர் பண்ணுறது தான் டெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் நார்மல் மில்க் இஸ் 32. நார்மல் மில்க், அதாவது எந்த வாட்டர் கண்டென்ட்டும் இல்லாமல் நார்மல் மில்கோட ஆவரேஜ் ரீடிங் வந்து 32 வரணும். The lactometers are used at milk processing units and dairies. மில்க் ப்ராசஸிங் யூனிட்னா மில்கை செய்கிற இடம் கிடையாது. மில்கை வாங்கி அந்த மில்க் ப்ராடக்டை செய்கிறாங்க இல்லையா, அந்த யூனிட்ஸ்லையும் டைரிஸ் பால் பண்ணைகள் இருக்கு இல்லையா, அங்கேயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Do you understand students what is lactometer? So next we are going to see buoyancy. Buoyancy means we already saw that a body experiences an upward force due to the fluid surrounding when it is partially or fully immersed into it. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்டு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது என்னாகும் அப்படின்னா, அந்த பார்ஷியலாவோ அல்லது ஃபுல்லாவோ அதுக்குள்ளே மூழ்கும் போது தான் அது வந்து என்னாகும், இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே விடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே எலும்பும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பயான்சி அப்படின்னு சொல்கிறோம். We also know that pressure is more at the bottom and less at the top of the liquid. உள்ளே போகவும் அழுத்தம் நிறைய கொடுக்கும், உள்ள ப்ரெஷர் வந்து ஹையாக கொடுக்குது பாட்டமில். ஆனால் டாப்பில் வந்து என்ன ஆகும்னா லெஸ் ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து திஸ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் காசஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் அண்ட் புஷஸ் இட் அப்வர்டு. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா லெஸ்ஸில் வந்து லெஸ் ப்ரெஷர் வந்து டாப் ஆஃப் த லிக்விடில் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி பாட்டமில் வந்து மோர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுது, மேல் நோக்கி புஷ் பண்ணுது. திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்டு buoyant force and the phenomenon is called buoyancy. So most buoyant objects are those with a relatively high volume and low density. Most of the buoyant objectலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை வால்யூமாகவும் லோ டென்சிட்டிலையும் இருக்கும். So the object weighs less than the amount of water it has displaced. Density is less, buoyant force will be more, it will float. ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் ஹாஸ் டிஸ்பிளேஸ்டு. ஸோ பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும்போது த ஆப்ஜெக்ட் வந்து என்னாகும், சிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ த ஆப்ஜெக்ட் பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து மோராக இருக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ டென்சிட்டி வந்து மோராக இருக்குது, பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்னாகும், அங்கே சிங்க் ஆகும்.
ஓகே, அப்போ பயான்சி அப்படின்னாவே அந்த பார்ஷியலாவோ அல்லது ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாவோ இம்மர்ஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம பயான்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் we are going to see கார்ட்டீசியன் டைவர். கார்ட்டீசியன் டைவர் அப்படின்னா it is an experiment that demonstrate that the principle of பயான்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கருவி தான் கார்ட்டீசியன் டைவர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பென் கேப் வித் கிளே. அந்த பென் கேப் வந்து ஒரு கிளேயில் வந்து இது பண்ணி வச்சுருப்போம், அதுதான் கார்ட்டீசியன் டைவருங்கிறாங்க. அந்த டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம், அதுதான் கார்ட்டீசியன் டைவர். The Cartesian diver contains just enough liquid that it barely floats in a bath of the liquid. It is remaining volume is filled with air. Pressing the bath, the additional water enters the diver, thus increasing the average density of the pictureல பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டீசியன் டைவர் வந்து அதுக்குள்ளே வாட்டர் இருக்குது. வாட்டர் இருக்கும்போது அப்படியே வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது திரும்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டரை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்ட்டீசியன் டைவர் வந்து உள்ளே போயிட்டு ஒரு பயான்ஸ் ஃபோர்ஸ் அங்கே கொடுக்குது. ஓகே, இப்போ பயாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னாவே நிறைய நம்ம ஆப்ஜெக்டை வந்து புஷ் பண்ணும்போது நமக்கே நல்லா தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதை அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால தான் அது வந்து நமக்கு அந்த ப்ரெஷர் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்குது. தட் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் பயாண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் we are going to see ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னா ஆல்ரெடி யூ நோ தட் பாஸ்கல்ஸ் லாவோட கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்கஸ்ட் லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிறவர். அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர்கிமிடிஸு. ஏன்னா இந்த ஆர்கிமிடிஸோட பிரின்சிபல் அவர் கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்தூசியாஸ்டிக் ஸ்டோரியாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த பிரின்சிபலை டிஸ்கவர் பண்ணும்போது பாத்டப்லேருந்து யுரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஷவுட் பண்ணிக்கிட்டே ரோடெல்லாம் போனார் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்டோரி. அது உங்களுக்கு நம்ம கிளாஸில் வந்து பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் அந்த ஸ்டோரியை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன? So, Archimedes' principle state that a body immersed in a fluid experiences a vertical upward buoyant force equal to the weight of the liquid displaces. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக இம்மர்ஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இம்மர்ஸ் ஆகும்போது எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதோ அது வந்து அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆர்கிமிடிஸோட பிரின்சிபல். That is, when a body is partially or completely immersed in a fluid at rest, it experiences an upthrust which is equal to the weight of the fluid displaced by it. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்ஷியலாவோ அல்லது கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகும்போதோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அப்த்ரஸ்ட் வந்து ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட் இட். அந்த வெளியில் வரக்கூடிய டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய வாட்டருக்கு அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து ஆர்கிமிடிஸோட பிரின்சிபல். ஸோ இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்ம அப்த்ரஸ்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அப்த்ரஸ்ட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு, that is equal to apparent loss of weight of the body. So apparent weight of an object equal to true weight of an object in air, that minus upthrust weight of water displaced. Okay, now we are going to see laws of flotation. Laws of flotation அப்படின்னா என்ன? The weight of a floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலோட இதுதான் நம்ம வந்து laws of flotationோட first law. பார்த்தீங்கன்னா weight of the floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. அதாவது ஃப்ளோட்டிங் பாடியோட வெயிட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க? ஃப்ளூயிட் வந்து அங்கே எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். Then the center of gravity of the floating body and the center of buoyancy are in the same vertical line. Center of gravity of the floating bodyயும் center of buoyancyயும் எப்படி இருக்குங்கிறாங்க? சேம் வெர்டிக்கல் லைன், ஒரே வெர்டிக்கல் லைனில் தான் இருக்கும். So the point through which the force of buoyancy is supposed to act is
சென்டர் ஆஃப் பயான்சி. இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த சென்டர் ஆஃப் பயான்சியில் தான் அங்கே வந்து என்ன ஆகுது, அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து பாயிண்ட் த்ரூ விச் த ஃபோர்ஸ் அப்படின்னு வெர்டிக்கல் லைனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இந்த சென்டர் ஆஃப் பயான்சியில் தான் கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளூயிட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப இந்த வீடியோவை 2 or 3 டைம்ஸ் பாருங்கள். புரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன இடத்துல புரியல அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்பை பார்த்துட்டு புக் பேக் கொஷின்ஸை நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. அதோட உங்களுக்கு இந்த வீக் வந்து அசைன்மெண்ட்டு கிளாஸ் ஒர்க் கொடுக்கலாம். அதனால் கிளாஸ் ஒர்க்கா இல்லை இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன படிக்கணுங்கிறத இங்கே இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெர்க்குரி பேரோமீட்டர், அதே மாதிரி இந்த லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், அப்புறம் ஹைட்ரோமீட்டர் வித் டயக்ராம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அதனால் இந்த புக்கில் இருக்க கொஷின்ஸை தரவாக படித்து வைங்க. இதிலிருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கும், கிளாஸ் ஒர்க் ரைட்டிங் ஒர்க்கும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.